அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டு வெளியான படங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காணவிருக்கும் திரைப்படம் சதிலீலாவதி என்ற படமாகும். மதுரை ஏ.என். மருதாச்சல செட்டியார் தனது மனோரமா பிலிம்ஸ் சார்பாக பதிபக்தி என்ற படத்தை எடுக்க இருந்தார். பிறகுதான் தெரிந்தது அது இன்னொரு கதையின் சாரம் என்று. அப்போது பதிபக்தியை போன்று எஸ் வாசன் கதை எழுதி கொண்டிருப்பதை அறிந்த மருதாச்சலம் தமது படக்கம்பெனிக்கு படமாக்க கதை வசனகர்த்தாவாக எஸ் வாசனை நியமித்தார். அப்போது இந்த கதை தமது கதையை சார்ந்தது என்று ஒரு சென்னையைச் சேர்ந்த தயாரிப்பாளர் எழுத்தாளர் கந்தசாமி முதலியார் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எஸ் வாசன் சதிலீலாவதிக்கு கதை வசனத்தை எழுதி கொடுத்தார். நாயகனாக தன் மகன் எம்.கே. ராதாவை தயாரிப்பாளர் மருதாச்சல செட்டியார் நியமித்தார். நாயகியாக எம்.ஆர். ஞானம்மாள் என்பவரை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இசையை சர்மா சகோதரர்கள் என்ற இரட்டையர்கள் கவனித்து கொண்டார்கள். இயக்குனராக முதலில் மாணிக் லால் டாண்டன் இயக்க வேண்டும் என்று மருதாச்சல செட்டியார் கேட்டார். அவர் மறுத்ததுடன் தன் அமெரிக்க திரைப்படக் கல்லூரியின் நண்பனான எல்லிஸ் ஆர் டங்கன் என்பவரை பரிந்துரை செய்தார். எல்லிஸ் ஆர் டங்கனுக்கு இது முதல் படம், தமிழ் கலாச்சாரம் என்று புரிதல் குறைவாக இருக்கும் என்பதால் தயாரிப்பாளர் சி.கே. சதாசிவனை இணை இயக்குநராக நியமித்தார். பிறகு பஞ்சு என்ற உதவி இயக்குநரை அவருடன் இணைத்து கொடுத்தார். இவர் பின்னாளில் கிருஷ்ணன் பஞ்சு என்ற பெயருடன் இரட்டை இயக்குநர்களாக தமிழ் படங்களை இயக்கினார்கள். இப்படத்தின் கதை என்னவென்றால், கதாநாயகன் எம்.கே. ராதா குடிப்பழக்கத்தினால் ஒரு கொலையை செய்துவிட்டு தன் மனைவி மற்றும் மகளை தவிக்க விட்டுவிட்டு இலங்கை தப்பிச் சென்று விடுகிறார். அங்கு தலைமறைவாக இருந்துவிட்டு மீண்டும் தமிழகம் வரும்பொழுது காவல்துறை அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது. நீதிமன்றத்தில் எதிர்பாராத தீர்ப்பு வருகிறது. அதில் கதாநாயகன் எம்.கே. ராதா அந்த கொலையை செய்யவில்லை, வேறு ஒருவர் செய்திருக்கிறார் என்றும் கொலை செய்தவருக்கு துணை போன காவல் அதிகாரியும் தண்டனை பெறுகிறார்கள். கதாநாயகன் எம்.கே. ராதா தன் மகளுக்கு மனம் முடித்துவிட்டு மனைவியுடன் வாழ்வதாக படம் முடிகிறது. இப்படம் மதுவிலக்கு, சமூக சீர்திருத்தம் என்ற கருத்துக்களுடன் தொழிலாளர்களின் அவலநிலை போன்றவற்றை கருப்பொருளாகவும் கணவனை இழந்த மனைவி உத்தமி என்ற சமுதாய சிந்தனையையும் கதைக்களமாக படைக்கப்பட்டது. இப்படத்தில் முக்கியமான சிறப்பு தகவல் என்னவென்றால், வில்லனுக்கு துணை போகும் தவறான காவல்துறை அதிகாரி ரங்கையா வேடத்தில் பின்னாளில் சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியாகவும் தமிழக முதல்வராகவும் என்ற எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார். அந்த தவறான வேடத்தில் எம்ஜிஆர் நடிக்க முதலில் மறுத்தார். இதுதான் உங்கள் வேடம், இதில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று கம்பெனி சொல்லி அனுப்பியதும் தன் தாயார் சத்யாவிடம், இந்த வேஷம் எனக்கு பிடிக்கவில்லை அம்மா, ஒரு கெட்டவனாக நான் நடிப்பதா என்று எம்ஜிஆர் அவர்கள் அழுதிருக்கிறார். அதற்கு அந்த தாய் மகனை பார்த்து, இதுவும் மரியாதைக்குரிய வேடம்தான், நீ கண்டிப்பாக போய் நடி என்று ஆறுதல் படுத்தி அனுப்பி சொன்ன பின்பே திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒப்பனை செய்து கொண்டார். இப்படத்தில் நடிக்க எம்ஜிஆர் அவர்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு 37 ரூபாய் 50 காசு முதலில் அட்வான்ஸாக வழங்கப்பட்டுள்ளது. அப்போதுதான் 100 ரூபாய் நோட்டை அவர் முதலாக பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தவறான வேடத்தில் நடிக்கப் போகும்போதே இனி நாம் நல்ல வேடத்தை மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்ற சபதத்தை எம்ஜிஆர் அவர்கள் மனதுக்குள் வைத்து கொண்டார். இன்னொரு கூடுதல் சிறப்பு செய்தி என்னவென்றால், எம்ஜிஆருடன் கே.ஏ. தங்கவேலு சிறிய வேடத்தில் நடித்து அறிமுகமாயிருக்கிறார். மேலும் டி.எஸ். பாலையா, என்.எஸ். கிருஷ்ணனும் முதலாக இப்படத்தில்தான் அறிமுகமாயிருக்கிறார்கள். இப்படம் 1935ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. கதை திருட்டு வழக்கு என்று நீதிமன்றத்தில் வழக்கில் சற்று தாமதமானதால் என்.எஸ். கிருஷ்ணன் நடித்த பக்த நந்தனார் திரைப்படம் முதலில் வந்தது. ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன் முதலில் ஒப்பந்தமானது இந்த சதிலீலாவதி திரைப்படத்தில்தான். பெண்மைக்கு சிறப்பு சேர்க்கும் படமான தலைப்பில் லீலாவதியாக எம்.ஆர். ஞானம்மாளின் நடிப்பு மிக மிக அற்புதமாக இருந்தது. அதனுடன் கதாநாயகனாக நடித்த எம்.கே. ராதாவின் நடிப்பும் அனைவரையும் கவர்ந்தது. தமிழ் சினிமாவில் முதலில் நீதிமன்ற காட்சி வைக்கப்பட்ட முதல் படம் இந்த சதிலீலாவதி படம்தான். ஆம், இப்படத்தின் கிளைமாக்ஸ் நீதிமன்றத்தில்தான் முடிக்கப்பட்டுள்ளது. இந்த சதிலீலாவதி திரைப்படம் 18,000 அடியில் எடுக்கப்பட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி 1936ஆம் ஆண்டு வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கின்றது. இந்த சதிலீலாவதி திரைப்படம் வெளிநாட்டு சந்தைகளில்
வெற்றி பெற்ற முதல் படமாகும். ஆம், வெளிநாட்டிலும் 1936ஆம் ஆண்டே இந்த படம் வெற்றிகரமாக ஓடிய முதல் தமிழ் படம் என்ற அடையாளத்தை நமக்கு பெற்றுத்தந்தது. இந்த சதிலீலாவதி திரைப்படம் தொலைந்து போன படங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. படத்தின் அச்சு எதுவும் எஞ்சியிருப்பதாக தெரியவில்லை. படத்தின் படப்பிடிப்பை உள்ளடக்கிய சில காட்சிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. அடுத்து இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.